அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இன்னைக்கு நிகழ்ச்சியில சிறப்பு திரைப்படம் சசிகலா அவர்கள். நேயர்களை நாம இன்னைக்கு பார்க்க போற திரைப்படம் இலைக்கலை கூட பெருமையுடன் வழங்கும் தீபாவளி போனஸ் 2.0. இலை கட்சியின் அதிகாரமிக்க பதவியில இருந்த தலைவி நட்சத்திரம் புத்தாண்டுக்கு புது கருத்து சொல்ல அதையே ஒரு படமா எடுத்திருக்காங்க இயக்குனர் நல்லவனுக்கு நல்லவன். இப்போதைக்கு எதிர்கட்சியா இருக்கிறதால ஆளுங்கட்சி மீதான புகார்கள் பட்டியல தலைவி நாயகி வாசிப்பதா படம் தொடங்குது. எதனால சொல்றேன்னா, முதல்ல இப்ப 500 இது யார் கொடுக்க சொன்னா இவங்கள, இந்த திமுக அரசாங்கத்தை. அப்ப மக்களை ஏமாத்துறது தானே. அதுல என்னென்ன சொன்னீங்க, சொன்னது ஏதாவது ஒழுங்கா செஞ்சிருக்கீங்களா நீங்க? இப்ப திருப்பி என்ன பண்ணுவீங்க, இந்த இப்ப இந்த 25ல இருந்தே இப்ப வேஷம் போட ஆரம்பிப்பீங்க. ஆனா தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இனிமே அந்த வேஷம்லாம் எடுபடாது அப்படிங்கறதையும் சொல்லிக்கிறேன். சொந்த கட்சியை ஒன்னா சேர்த்து வெற்றி கோட்டையை எட்டி பிடிப்போன்னு நம்பிக்கையோடு சொல்றாங்க நாயகி. 2021-24 தேர்தல் அரசியல் ஒதுங்கி இருந்தீங்க. 26 நேரடி தேர்தல் அரசியலுக்கு நீங்க வருவீங்களா? சுற்றுப்பயணம் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அதனால உங்களை எல்லாம் கூப்பிடாம இருக்க மாட்டேன். நீங்க எல்லாம் நம்ம ஊர் பிரஸ் டூர்லாம் போனா முன்கூட்டியே சொல்லிடுறேன். எல்லாரும் தாராளமா கூட வாங்க, வந்து பாருங்க. ஆனா வர்ற நீங்க ஒரு இடத்துக்கு வந்துட்டு ஒரு டவுன்ல நின்று போயிடாதீங்க. நல்லா கூடவே முழு நேரம் நான் போகும்போது கூடவே பயணிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கட்சியில உறுப்பினரா இல்லைன்னு சொன்னாலும் தொண்டர்கள் தீர்ப்புக்கு காத்திருப்பதா திரைக்கதையில் ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. எந்த பிரச்சனை நீங்க? புதிய தலைமுறையா? சரி, நல்ல கேள்விதான். அதாவது 40 வருஷமா அந்த கட்சியில இருக்கேன், புரியுதா? ஒரு தனிப்பட்ட முடிவு மற்ற கட்சியில எடுக்கலாம், எங்க கட்சியில எடுக்க முடியாது. ஏன்னா எங்க கட்சியோட பைலா அப்படி, அதை உருவாக்குன தலைவர் அப்படி. அதனால நீங்க வேற கட்சியில சொல்லலாம், எங்க கட்சியில இந்த பேச்சுக்கே இடம் இல்லை. எங்களுடைய தொண்டர்களோட முடிவுதான் நிக்கும். அதை பார்க்க தான் போறீங்க 26. எப்போதும் சொல்லல செயல்தான் கெத்துன்னு வெயிட் காட்டுவதா படம் முடியுது. பாஜக இது அதிமுக அழிஞ்சிருன்னு சொல்லி திரு டிடிவி தினகரன் சொல்றாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏங்க, ஒவ்வொருத்தங்க ஒரு கருத்து சொல்லுவாங்க. உங்களோட கருத்து கேட்குறீங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்து அனுபவம் இருக்கு எனக்கு. அதனால நான் எதையும் சட்டுன்னு சொல்ல மாட்டேன், செஞ்சு காட்டுவேன். அதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன் பிரஸ்கிட்ட. ஒரு நாள் நியூஸுக்காக பேச மாட்டேன். மொத்தத்துல தீபாவளி போனஸ் 2.0 நியூ இயர் தீர்மானம். We are back to cinema. படைத்தலைவன் படம் சீக்கிரமா ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. பொங்கலுக்கேங்க, பொங்கலுக்கு வந்தாச்சு. சண்முக பாண்டியன் அவர்கள் நடிப்புல அந்த படம் வரப்போகுது, பெரிதும் எதிர்பார்க்கறாங்க இந்த படத்தை. ஆமா, இளையராஜா அவர்களோட மியூசிக். இதுல விஜயகாந்த் அவர்களுடைய போர்ஷன் ஏதாவது ஏல உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறதுனால படம் எப்படி இருக்கும்? ஏன்னா அவருக்கும் ஒரு முக்கியமான படம். ஆமா. We are back to sports. ரீசன்ட் டைம்ஸ்ல ஸ்போர்ட்ஸ்ல இந்தியால இருந்து நிறைய பேர் மெடல் எல்லாம் வின் பண்ணிருக்காங்க. ஆமாங்க, கேல் ரத்னா அவார்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுல முக்கியமா வந்து உலக சாம்பியன் செஸ்ல குகேஷ் அவர்கள் இருக்கார்ல, அவருக்கு அவார்டு. சூப்பர். அப்புறம் இந்த துப்பாக்கி சுடுதல்ல 2 வெண்கல பதக்கம் ஜெயிச்சாங்க இல்லையா, மனு பாக்கர் அவங்களுக்கு. அப்புறம் பாரா ஒலிம்பிக்ல உயரம் தாண்டதுல தங்கம் ஜெயிச்சாங்க இல்லையா, பிரவீன் குமார். இந்தியன் ஹாக்கி அணியினுடைய கேப்டன் ஹர்மன் பிரீத் சிங்குக்கும் மத்திய அரசனுடைய கேல் ரத்னா அவார்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இன்னைக்கு நிகழ்ச்சி பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். நாளைக்கு இதே மாதிரி சுவாரஸ்யமான விஷயத்தோட உங்களை வந்து சந்திக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் உங்களுடைய சிவா. நான் திவ்யா. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.